தம்மாம்லேருந்து ஷேக் முகமது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இறை நம்பிக்கையை கொண்டு வரேன். இது ஒரு வசனம், குர்ஆனுடைய வசனத்தை எழுதி கேள்வி கேட்குறார். இறை நம்பிக்கையை கொண்டு வர நீங்கள் நம் தூதருடன் ரகசியம் பேசினால் உங்கள் ரகசிய பேச்சுக்கு முன் தர்மம் செய்வதை முற்படுத்துங்கள். இதுவே உங்களுக்கு சிறந்ததும் தூய்மையானதுமாகும். நீங்கள் வசதியற்றவராக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லாத அன்பாளன் அப்படின்னு சொல்லி 58வது வசனத்தில் 58வது சூறாவில் 12வது வசனத்தை எழுதி என்ன செய்கிறாரு, அவர் கேட்குறாரு. கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த வசனத்தின் விளக்கம் என்ன? இப்போ ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பர்சனலாக சந்தித்து பேசணும்னு ஒருத்தர் வர்றாரு, அனுமதி கிடையாது, தர்மம் செய்யணும். ரசூலுல்லாஹ் பர்சனலாக சந்திக்கிறதா என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்போ கொஞ்சம் காசு பணத்தை தர்மம் செய்யணும்னு நல்லா வணங்கி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறன்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தர்மம் ஹராம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஜக்காத் வாங்கக்கூடாது, சதக்கா வாங்கக்கூடாது. இங்கே சதக்கா தான் எல்லாம் செய்ய சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் சந்திக்க வரும்போது நான் அந்த ஏழைக்கு 100 ரூபா கொடுத்து தான் வந்தேன், அவருக்கு சாப்பாடு வாங்கி அதை சொல்லணும். என்ன செய்யணும், தர்மம் செய்ய சொல்வது எதுக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வை சந்திக்க சும்மா போயிட்டோம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காமல் தேவைக்கு போய் சந்திங்கப்பா. அப்படி சந்திக்க போகும்போது ஏதாவது தர்மத்தை செஞ்சுட்டு நீங்கள் போய் சந்திங்க. அப்போ தர்மத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைய பேர் ஒரு தலைவரை சந்திக்கும் போது பொன்னாடை போத்துற மாதிரி, புத்தகங்களை கொடுக்குற மாதிரி, கவரில் போட்டு கொடுக்குற மாதிரி, அப்படி அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் ஹராம், இது ஹராமு, அல்லாஹ்வுடைய இதில் உங்களுக்கு தர்மம் கொடுத்துருக்குறேன்னா தர்மத்தை வாங்கக்கூடாது, அவங்க சதக்கா வாங்கக்கூடாது, ஒரு பேரிச்சம்பழத்தை கூட தொடமாட்டேன்ட்டாங்க. அதனால் சதக்கா ஜக்காத்துலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம். அப்போ இங்கே என்ன சொல்லப்போனால் அரபில வாசகமே எப்படி வருதுன்னு கேட்டால், இதா நாஜைத்துமுர் ரசூலிடத்தில் நீங்கள் ரகசியமாக பர்சனலாக பேச நினைத்தால் ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதக்கா, நீங்கள் ரகசியம் பேசுவதற்கு முன்னாடி சதக்காவை பிச்சையை தர்மத்தை முற்படுத்தி கொள்ளுங்கள். தாலிக்க ஹைருல்லக்கும் வாத்துஹரு, இதுதான் மேலானது, சிறந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதிகமான பேர் வந்து தனியாக பேசணும்னு அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சரி தனியாக பேசணுங்கிறதுல அந்த தனியாக ஒரு டைம் கொடுக்கறது வந்து சமுதாயத்துக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கட்டும், அது ஏழைக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு தர்மம் செஞ்சுட்டு என்னை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை பர்சனலாக சந்திக்க வந்தார்கள்னு சொன்னால், தர்மம் செஞ்சிட்டியான்னு கேட்பாங்க. ஆமாம் செஞ்சுட்டேன், 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இந்த அதை செஞ்சேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், எதை செஞ்ச சொல்லுவார்ல, அவர் செய்ததை சொல்லுவார். அதை உறுதிப்படுத்தின பிறகு தான் சந்திப்பாங்க. அப்போ தர்மத்தை தான் செய்ய, தர்மம்டா என்ன, ஏழைக்கு உள்ளது. அப்போ ஏழைகளுக்கு உதவி செய்து விட்டு தான் ரசூலுல்லாஹ் வந்து பர்சனலாக பார்க்க முடியும் என்று அந்த சட்டத்தை எல்லாம் இறக்கி இருந்தான். இறக்குன உடனே அதை ரத்தம் செஞ்சுவிட்டான்ல. அந்த 12வது வசனத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அது 13வது வசனம், அடுத்த வசனத்தை என்ன செய்யுதுங்களா, ஒரு நாள் தான் அந்த சட்டம் இருந்துச்சு. அடுத்து என்ன செஞ்சிடறான் அல்லான்னு கேட்டால், அஷ்ஃபக்துன் அன் துகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதக்கா, உங்களோட ரகசியமாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சதக்காக்களை கொடுப்பதை வந்து நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்களா, அஞ்சுகிறீர்களா, ஃபைல்லம் தஃபோடு அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் தாபல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிடும், கொடுக்க தேவையில்லை. ஃபகீமு சலாத்தை, தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து சக்காத்தை கொடுங்க, அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க, அந்த நன்மை நீங்கள் செஞ்சால் போதும். தர்மம் செஞ்சுட்டு அப்போ தர்மம் செஞ்சுட்டு தான் வரணுங்கிறது ஒரே ஒரு நாளைக்கு இருந்த ஒரு ஆர்டர் தான். அடுத்த நாளைக்கு என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு அடுத்த வசனத்தை இறக்கி அல்லாஹ் வந்து தடுத்துட்டான். அதனால் வந்து கடைசி வரைக்கும் இருந்த சட்டம் இல்லை இது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வை பர்சனலாக சந்திக்க வர்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி, அதாவது தர்மம் செஞ்சுட்டு வந்து பண்ணுன்ற உடனே அதிலேயே மக்கள் விளங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை போய் நம்ம தொல்லை கொடுக்கறது சரியில்லை, தர்மம் செஞ்சுட்டு வரளவுக்கு சொல்கிறாத நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் என்று விளங்கி கொண்டார்கள். விளங்கினவும் நல்லா நினைச்சிட்டான்னு கேட்டால், செய்ய முடியாது விட்டுருங்க, அது கட்டாயம் கிடையாது, எல்லாருக்கும் தர்மம் செய்ய முடியாதுல்ல, அது விட்டுருங்கன்னு சேர்த்து சொல்லிடுறான். 58:12 வந்து தர்மம் செய்யணும்னு சொல்லுகிறான். 58:13 உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு பஞ்சாயத்து கிடையாது, எல்லாம் மன்னிச்சிட்டான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுத்து ஒழுங்காக நடந்தீங்கன்னா போதும், நீங்கள் பர்சனலாக சந்திக்கலாம். பர்சனலாக சந்திக்க விரும்புகிறவர்கள் வந்து அந்த வசனம் இறங்கின அன்னைக்கு தான் தர்மம் செஞ்சுட்டு வந்து சந்தித்தாங்க. அடுத்த நாட்களை சந்திப்பதற்கெல்லாம் இந்த சட்டம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ அந்த விஷயத்தை அப்பவும் மக்கள் விளங்கிட்டாங்க. சஹாபாக்கள் என்ன விளங்கியிருப்பாங்க, அப்போ ரசூலுல்லாஹ் போய் ஒருத்தராக போய் தனியாக பேசணும்னா எவ்வளோ வேலை உங்களுக்கு இருக்குது, ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் என்ற ஒரு வேலை இருக்குது, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு எல்லாம் ஒரு தர்மம் செய்கிற அளவுக்கு அதை சொல்கிறான் என்று சொன்னால் அவங்கள நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று மக்கள் விளங்கி கொண்டு அதை புரிந்து கொண்ட பிறகு எல்லாம் நினைச்சுன்னா தளர்த்தி விட்டுட்டான்.
தர்மம் செய்ய தேவையில்லை, சும்மா சந்திக்கலாம். அதனால் இது தர்மம் சில பேர் விளங்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முகமது நபியை பார்ப்பதாக இருந்தால் பணம் கட்டிட்டு தான் பார்க்கணுன்ற மாதிரி கதை கிளப்பிவிட்ருக்காங்க. இதுக்கு இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் பிரச்சாரம் செய்கிறதுக்கு இந்த வசனங்களை எடுத்து போட்டு செய்வாங்க. முகமது நபியை பார்க்குறாருந்தா காசு வாங்கிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருமாங்க. அப்படியே அந்த சதக்காங்கிற வார்த்தையே சொல்லிவிடும். சதக்காங்கிற ஹராம், யாரும் தர்மம் செய்வதை ரசூலுல்லாஹ் சாப்பிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சாப்பிடக்கூடாது. ஒரு பேரிச்சம்பழம் கீழே விழுந்து கிடக்கும், அதை எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இது பேரிச்சம்பழம் கிடக்குது, இதை எடுத்து நான் சாப்பிட்ருவேன், கீழே கிடந்துச்சின்னு நான் பார்க்க மாட்டேன், ஒரு உணவுப் பொருள், ஒருவேளை சதக்காவாக இருந்தால் என்னன்னு பயமாக இருக்குது, அதனால் நான் சாப்பிட்லங்கிறாங்க. அப்போ ஒரு பேரிச்சம்பழம் கூட தர்மத்துக்கு கொடுத்ததாக இருந்து அதை போய் நம்ம சாப்பிடக்கூடாது என்று பயப்படுகிறாங்க. அதே மாதிரி ஹுசைன் வந்து தன்னுடைய வாயில் ஒரு பேரிச்சம்பழத்தை போடும்போது வாய்க்குள்ளே விரல விட்டு இழுத்து தள்ளிட்டு நாமெல்லாம் சதக்கா சாப்பிடக்கூடாது, அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதனால் சதக்கா ஜக்காத்து சதக்கா இதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு ஹராம். அப்போ அல்லாஹ் செய்ய சொல்கிறது தர்மம்ங்கிற ரசூலுல்லாவுக்கு இல்லைன்னு விளங்கிக்கிறணும். ரசூலுல்லாவுக்கு தர்மம் செய்ய சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் காசு வாங்கிட்டு தான் சில தலைவர்களை சந்திக்கும் செல்ஃபி எடுக்க ரூபா கேட்பாங்கல்ல, சில தலைவர்கள்ட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க, 1000 ரூபா கொடுத்து செல்ஃபி எடுப்பாங்க. அவன் அவருக்கு அந்த காசு வருமானம். அந்த மாதிரி கிடையாது இது. சும்மா சந்திச்சுட்டு வரலாம், தர்மம் செஞ்சுட்டு போகணுன்னு ஒரு நாள் இருந்துச்சு சட்டம். அப்புறம் எல்லாம் நினைஞ்சு நான் மக்கள் அது புரிய வச்ச உடனே அதையும்